ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ஒரு ஹாலிவுட் சயன்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருக்கும். ஆனா இது உண்மை. நம்ம பக்கத்து மாநிலமான கேரளா மலப்புரம் மாவட்டத்துல கொடுஞ்சி அப்படின்ற ஒரு சின்ன கிராமம் இருக்கு. அந்த ஊருக்குள்ள நீங்க நுழைஞ்சீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நிமிஷம் தலையே சுத்திரும். ஏன்னா வலது பக்கம் பார்த்தீங்கன்னா 2 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்க. இடது பக்கம் பார்த்தா அங்கேயும் 2 பேர் ஒரே மாரி இருப்பாங்க. ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க, கடையில வேலை செய்றவங்க, ஏன் வயசானவங்க கூட அச்சசலா ஒரே மாரி ட்வின்ஸா இருக்கிறாங்க. உலகத்துல எங்கேயும் இல்லாத ஒரு அதிசயம் இந்த சின்ன கிராமத்துல எப்படிதான் நடக்குது? இது கடவுளோட ஆசீர்வாதமா? இல்ல அந்த ஊர் தண்ணில இருக்கிற மர்மமா? இல்ல ஜெனடிக் மியூட்டேஷனா? இன்னைக்கு வீடியோல நம்ம அந்த கொடுஞ்சி கிராமத்தோட முழு ஜாதகத்தையும் அலச போறோம். வாங்க, நான் உங்க ராஜா. வெல்கம் டு ஹிஸ்டரி மிஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, சில ஆச்சரியமான கணக்குகளை பார்ப்போம். அப்பந்தான் இதோட தீவிரம் உங்களுக்கு புரியும். உலக அளவில், அதாவது குளோபலாகவே பார்த்தீங்கன்னா 1000 பிரசவங்களில் வெறும் 4 குழந்தைங்க தான் ரெட்டையர்களாக பிறக்க வாய்ப்பே இருக்குது. அதாவது 0.4%. ஆனால் இந்த கொடுஞ்சி கிராமத்தில் 1000 பிரசவங்களில் கிட்டத்தட்ட 45லிருந்து 50 குழந்தைங்க ட்வின்ஸாக தான் பிறக்கிறாங்க. இது உலக சராசரியை விட 10 மடங்குக்கு மேலே அதிகம். இந்த ஊரில் மொத்தம் 2000 குடும்பங்கள் தான் இருக்காங்க. ஆனால் அந்த 2000 குடும்பங்களில் மட்டும் 400 ஜோடிக்கும் மேலே ரெட்டையர்களாக இருக்காங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணிக்கை வருஷத்துக்கு வருஷம் குறையவே இல்ல. அதிகமாயிட்டே தான் போகுது. 2008ல ஒரு கணக்கு எடுத்தாங்க. அதுல பார்த்தீங்கன்னா 280 ஜோடி தான் இருந்தாங்க. இப்போ அதுவே வந்து 450 தாண்டிடுச்சு. இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்துல நடந்த விஷயம் இல்ல. பல ஜெனரேஷனா தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க அந்த ஊர்ல ஒரு ஸ்கூல் டீச்சரா இருக்கீங்கன்னு வைங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்? கொடுஞ்சியில இருக்கிற ஒரு லோக்கல் ஸ்கூல்ல மட்டும் 80 ஜோடி ரெட்டையர்கள் படிக்கிறாங்களாம். ஒரே கிளாஸ்ல 5 டூ 6 ஜோடி ட்வின்ஸ் இருந்தா டீச்சருக்கு யார் யாருன்னு எப்படி தான் தெரியும்? நீங்க நெறைய டீச்சர் வந்து இங்க சொல்றாங்க, நாங்க ஒருத்தர திட்டுவோம். ஆனா, அவர் பாவம் பார்க்காத மாரி நிப்பாரு. ஏன்னா, நாங்க திட்டினது அவர இல்லையே, அவர் தம்பிய திட்டியிருக்கிறோம் தெரியாம அப்படின்ற மாரி சொல்லி சிரிக்கிறாங்க. விளையாட்டு போட்டிகள்லயும் கூட நெறைய குழப்பங்கள் வருமா? யாருக்கு யார் வந்திருக்கிறா? எந்த இதுல கலந்துருக்கிறாங்க? என்ன பிரைஸ் குடுக்கலாம்? வின் பண்ணியிருக்காங்களா? என்ன அப்படின்ற மாரி. அதே மாரி இந்த ஊர்ல இருக்கிற கடைகள்ல கூட ட்வின்ஸ் வேலை செய்றாங்க. ஒரு தடவ ஒரு டூரிஸ்ட் கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்கியிருக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அதே கடைக்கு வந்தாராம். அங்க இருந்தவர பார்த்து, "இப்ப தானே உங்ககிட்ட பேசினேன். அதுக்குள்ள மறந்துட்டீங்களா?" அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்புறம் தான் தெரிஞ்சது, அவர் முதல்ல பார்த்தது தம்பிய, இப்ப பார்க்குறது அண்ணன. இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் அங்க டெய்லியுமே நடந்துட்டு இருக்கு. சரி, இது எப்படி சாத்தியமாகும்? சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2016ல ஜெர்மனி, லண்டன், இந்தியா அப்படின்ட்டு எல்லா கண்ட்ரீஸ்ல இருந்துமே சேர்ந்து நெறைய சயின்டிஸ்ட் டீம் இந்த ஊருக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க அந்த ஊர் மக்களோட சலைவா, அப்புறம் டிஎன்ஏ எல்லாத்தையுமே எடுத்து செக் பண்ணியிருக்கிறாங்க. அதுல அவங்க கண்டுபிடிச்ச சில விஷயங்கள் என்னன்னா, தண்ணீர். அதாவது அவங்க வந்து அந்த ஊர் கிணத்துல இருக்கிற ஏதோ ஒரு குறிப்பிட்ட கெமிக்கல் அந்த கிணத்து தண்ணீல இருக்குது. அது வந்து மினரலா கூட இருக்கலாம் அப்படின்ற மாரி வந்து சந்தேகப்படுறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, சாப்பாடு முறை. அவங்க சாப்பாடுற உணவுல வந்து ஏதோ ஒண்ணு விமன்ஸோட கருப்பை, அதாவது ஓவரி ஸ்டிமுலேட் பண்ணுது, அதிகப்படுத்துது. ஸோ அது ஒரு தியரியாவே இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, யூனிக்கான டிஎன்ஏ. அதாவது மத்த ஊர்ல இருக்கிற ட்வின்ஸுக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் நெறையாவே இருந்திருக்குது. அதாவது பொதுவா நம்ம 2 டைப் ஆஃப் ட்வின்ஸ் தான் பார்த்திருக்கோம் ட்வின்ஸ்ல. ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே மாரி இருப்பாங்க. நான் ஐடென்டிக்கல் வந்து வேற வேற மாரி இருப்பாங்க. ஆனா இங்க என்னன்னா டிசிகோட்டிக் அப்படின்னு ஒரு டைப் சொல்றாங்க. இந்த டைப் பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே இதே மாதிரி மர்மம் இருக்கிற இன்னும் 2 இடங்கள்ல இருக்கு. அதாவது நைஜீரியால உள்ள இக்வோ ஓரா அப்படின்ற இடமும், ஒரு பிரேசில்ல உள்ள கேண்டிடோ கொடாய் அப்படின்ற இடத்துலயும் இதே மாரி இருக்கிறாங்களாம். நைஜீரியால அவங்க சாப்பிடுற யாம், அதாவது கருணக்கிழங்கு, அது ஒரு வகையான கருணக்கிழங்கு சாப்பிடுவாங்க. அதனால அது காரணமா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா கொடுஞ்சில அப்படி எந்த ஒரு குறிப்பிட்ட உணவையும் இதுவரைக்கும் அவங்களால உறுதி செய்யவே முடியல. இப்பதான் இந்த கதையோட முக்கியமான ட்விஸ்டே வருது. ஒருவேளை அந்த ஊர்ல தண்ணி தான் காரணம் அப்படின்னா, அந்த ஊரை விட்டு வெளியே போனா அந்த சக்தி போயிடணும் கரெக்ட்டா? ஆனா அதுதான் இல்ல. கொடுஞ்சி கிராமத்துல பிறந்து வளர்ந்த பெண்கள் வந்து வேற ஒரு மாவட்டத்துக்கோ, இல்லன்னா வந்து வேற நாட்டுக்கோ, வேற ஸ்டேட்டுக்கோ அந்த மாரி கல்யாணம் பண்ணி போறாங்கன்னா, அங்கேயும் அவங்களுக்கு வந்து ட்வின்ஸ் தான் பிறக்குதாம். அதே மாதிரி வெளியூர்ல இருந்து ஒருத்தர் கொடுஞ்சி கிராமத்துக்கு வந்து செட்டில் ஆனா, அவங்களுக்கும் ட்வின்ஸ் பிறக்க வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு வேற சொல்றாங்க. இது அந்த மக்களோட ரத்தத்திலேயே ஏதோ ஒரு மாற்றம் இருக்கிறத காட்டுது. இத ஆராய்ச்சி பண்ண ட்வின்ஸ் அண்ட் கின் அசோசியேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பையே அந்த ஊர் மக்களே உருவாக்கி வச்சிருக்காங்க. இது உலகத்திலவே ட்வின்ஸுக்காக உருவாக்கப்பட்ட சங்கம். கடைசி விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026ல இருக்கிறோம் இப்போ. அறிவியல் எவ்வளவோ முன்னேறிடுச்சு. ஆனா இந்த இயற்கையோட சில ரகசியங்களை இன்னும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. கொடுஞ்சி கிராமத்துல இன்னைக்கும் ஒரு மிகப்பெரிய சுற்றுலாவா அது மாறிடுச்சு. ஆனா அந்த மக்கள் இதை ஒரு சுமையாவே நினைக்கல, ஒரு பெருமையா தான் நினைக்கிறாங்க. ஒரே உருவத்துல 2 பேர் இருக்கிறது பார்க்கறதுக்கு அழகா இருக்கலாம். ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாசம், அந்த புரிதல் இதெல்லாம் தான் கொடுஞ்சிய ஒரு ஸ்பெஷல் கிராமமாவே மாத்துது. நீங்க என்னைக்காவது கேரளா ட்ரிப் போனீங்கன்னா, மலப்புரம் பக்கத்துல இருக்கிற அந்த கொடுஞ்சி கிராமத்துக்கு கண்டிப்பா போய் பாருங்க. ஆனா ஜாக்கிரதைங்க, நீங்க யாரையாவது பார்த்து பேசுறீங்கன்னு உங்களுக்கே குழம்பி போயிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஊரை பத்தி பேசணும்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது எனக்கு ரொம்பவே மோட்டிவா இருக்கும். தேங்க்யூ. பபாய்.